ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சுரேஷ் மோட்டோ வீல்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்புறாங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அதிரப்பள்ளி. இப்போ நைட்டு கிளம்புறோம். மணி இப்போ 10 மணி ஆகுது. நேராக பங்க் போகிறோம், பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம். அங்கேருந்து வடக்கஞ்சேரி, கேரளா வடக்கஞ்சேரி போகிறோம். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல 9 மணிக்கு தான் அங்கேருந்து அதிரப்பள்ளி கிளம்புறோம். ஹாய் ஹலோ, இப்போ ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வடக்கஞ்சேரியிலேருந்து அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். ரோடே ரொம்ப சின்ன ரோடு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்து தான் அந்த ரோட்டில் வரணும். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு 4 பேரும் கிளம்பினோம். அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் வேறு யானை வருது, புலி வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக பயந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். நல்லா சில்லுன்னு காற்றடிக்குதுங்க இந்த ரோட்டில். பரவாயில்ல, நான் என்னமோ நினச்சி வந்தேன். நல்லா தான் இருக்குது ரோடு. ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ஏரியாவும் ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் எங்கேயோ ஒரு வண்டி தான் வருது. வண்டி அதிகமாக வண்டி இந்த ரோட்டில் வரல. அப்பப்போ ஒரு வண்டி தான் வந்துகிட்ருக்கு. என் பின்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு பைக்கில் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காப்புல. எங்களை கிராஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்காப்புல. சூப்பராக தான் இருக்குது இந்த ரோடு. நான் இன்னமும் நினச்சேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. ரோடும் நல்லா நீட்டாக இருக்குது. பரவாயில்ல, ஜம்முன்னு தான் இருக்குது ரோடு. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ½ அன் ஹவராக ரைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரோட்டில் ஆப்போசிட்டில் எந்த வண்டியுமே வரல. நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பயமாகவும் த்ரில்லாகவும் தான் இருக்குது இந்த ரோடு. இன்னும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறோம். இல்லை ½ அன் ஹவர் ரீச் ஆகிடுவோம். இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு. அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க. எப்போ மழை வரும்னே தெரியாது. நாங்கள் எல்லாம் ரெயின் கோட் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். கைஸ், இந்த அதிரப்பள்ளிக்காகவே புதுசாக செல்ஃபி ஸ்டிக்லாம் வேறு வாங்கிட்டு வந்தோம். நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குன்னு. இப்போ தான் பாருங்கள், ஒரே ஒரு கார் ஒன்று எங்களுக்கு கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அந்த காருமே ரொம்ப ஸ்பீடாக வருது காரு. இந்த செல்ஃபி ஸ்டிக் புதுசாக வாங்கின செல்ஃபி ஸ்டிக் தான். இதை வச்சு தான் காலையிலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு கைஸ். இப்போ நம்ம அதிரப்பள்ளியை ரீச் பண்ணிட்டோம். பைக் அங்கே பார்க்கிங் கிடையாதுங்க. ஒரு ஓரமாக தான் நிறுத்திட்டு வந்திருக்கோம். சேஃப்டியாக சைட் லாக்லாம் போட்டுக்குங்க பைக்கு போடும்போது. உள்ளே என்ட்ரன்ஸ் கேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்குறாங்க. கேமரா மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தனியாக அதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. அதெல்லாம் என்ட்ரிலாம் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். கீழே இறங்கினா தான் ஃபால்ஸு. சண்டேங்கிறதுனால நல்ல கூட்டமாகவும் இருக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க கிளம்பி. நல்ல கூட்டம் இருக்குது. ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கல் முள்ளுமாக தான் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களாம் வேறு வந்திருக்காங்க. அப்படியே இறங்கி பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். 3.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால் எதாவது சாப்பாடுக்குன்னு அங்கேயே வெளியிலேயே அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா. கீழெல்லாம் கடைலாம் எதுவுமே கிடையாது போல இருக்குது. எந்த கடையும் இல்லை. இறங்கி போகிறதே ரொம்ப இதாக இருக்குது. இறங்கியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கோம். திரும்பி ஏறுறது தான் எப்படின்னு தெரியல. உங்களுக்கு பார்த்து நாங்கள் 4 பேர் வந்தோம். அங்கே பாருங்கள், அந்த செடியெலாம் எப்படி பக்கம் ஃபுல்லாகவே மரம் தான். மணி இப்போ 12 மணி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்காக இருக்குது. ஜில்னஸ் அதிகமாக இருக்குது. வந்தீங்கன்னா ஜாக்கெட் டிக்கெட் போட்டுட்டு வாங்க. ஆனால் வெயிலும் அடிக்குது, கூலிங்காகவும் இருக்குது. இப்போ நம்ம பொறுமையாக கீழே அருவி ரீச் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி அருவி கொட்டுதுன்னு. 3 அருவி மாதிரி கொட்டுது. அங்கே எங்கன்னு அங்கே கொட்டுற அருவிங்க இங்கே இந்த தண்ணி இங்கே மேலே தெரிக்குது. அந்தளவுக்கு அருவி தண்ணி ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. திரும்ப வாங்கி தரோம். நீ நின்றுல போவாங்க.
காய்ஸ் அருவியை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இறங்கி வந்தாலும் இந்த அருவியை பார்த்தோன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த சவுண்டு அங்கே இருக்கிற ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள். காய்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.